நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் அந்த கைரேக பிரச்சனை, கருவறை பிரச்சனை எல்லாம் முதல்வர் கவனத்திற்கு சென்று அனைத்து பொதுமக்கள் குறைகளையும், இது எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு, நம்ம முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதை முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று நிச்சயமாக அது சரி செய்யப்படும். அதுல மாற்றம் இல்லை. எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நிச்சயமா நம்ம ரேஷன் கடையிலயும் இருக்கு, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலும் இருக்கு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆதரவோடு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் 150 நாளாக உயர்த்தி 150 நாள் பணி செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இப்போ மோடியை குறை சொல்லிக் கொண்டு, மோடி அரசை குறை சொல்லிக் கொண்டு, நம்முடைய பாரத பிரதமரை குறை சொல்லிக் கொண்டு அந்த நிதியை பெற்று தராம 10 நாள் 5 நாள் சொல்லி திமுக அரசு நம்மளை ஏமாத்துது. ஏன்னா நீங்க மோடி உங்களுக்கு வேலை தரன்னு சொன்னா தானே நீங்க எதிர்ப்பா மாறுவீங்க. அதனால உங்களுக்கு அந்த ஏமாற்று வேலை. ஏன்னா மோடி அரசாங்கம், நம்முடைய பாரதிய ஜனதா அரசாங்கம் வருடத்திற்கு 1 லட்சம் கோடி நம்முடைய மாநில நிதியாக வழங்கப்படுகிறது. இதெல்லாம் நம்மளுடைய நிதி வழங்கப்பட்டு அந்த நிதியை நிச்சயமாக முறையாக செயல்படுத்தாத காரணத்தினாலும் அவர்களை குறை சொல்லி ஏமாற்ற வேண்டும், மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கிலே இந்த திட்டத்திலே நம்மளை பழிவாங்குகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 150 நாளும் உறுதி செய்யப்படும். அதே மாதிரி இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம பிள்ளைகளை வெளியே அனுப்ப முடியும்.